நெல்லைக்கு போறாருன்னு தகவல் வந்திருக்கு நமக்கு. நெல்லைக்கு போனா எல்லா தொகுதிகள் வேட்பாளர். நீங்க நான் முதல்ல நம்ம பேசணும் இல்லையா, விஜய் எவ்வளவுதான் முக்கிய பிரச்சாரம் பண்ணாலும், எல்லா தினங்களையும் பயன்படுத்தினாலும், மிச்சம் இருக்கிற 19 நாட்களை விஜய் பயன்படுத்தினாலும் 234 கான்ஸ்டிட்யூன்சி விஜயால கவர் பண்ண முடியாது. நீங்க ஏன் வந்து எல்லாரும் அவர் அப்பா பரவாயில்ல பாரு, தலைவர் பாரு, நம்மள பக்கத்துல வச்சு போட்டோ எடுக்கிறாரு. அவர் சொன்ன மெசேஜ் என்ன தெரியுமா? இதுதான் அவர் கடைசியா பாக்குறது. இனிமேல் நீயும் ஒண்ணு பார்க்க மாட்டேன், நானும் ஒண்ணு பார்க்க மாட்டேன். பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட அப்படிங்கிற மாதிரி இதுதான் நம்ம 2 பேரும் கடைசியா மீட் பண்றோம். அதனால உனக்கு எப்படியெல்லாம் போஸ்ட் கொடுக்குறமோ போஸ்ட் கொடுத்துக்கோ, நான் அதுக்கெல்லாம் ஈடு கொடுக்குறேன். நான் சினிமாக்காரன், நான் சொல்லி கொடுக்குறேன். அதனால தான் பாபு தான் இப்படி ஆனா இப்படி இல்லைனே உங்க முகம் மறைச்சிடனே, அப்படி தள்ளி வாங்கினே, நான் இப்படி வச்சுக்கிறேனே, இப்படிதான் கொடுக்கணும். அவர் நண்பர் ஸ்ரீநாத் வந்து வாங்க நம்ம வந்து மாலை போட்டு தாலி மாத்திக்கோங்கிற மாதிரி அவர் காமெடி பண்ணாரு. இந்த மாதிரி என்னென்ன விதமான போஸ்டர்ஸ் வேணுமோ எல்லாமே எடுத்துக்கங்க. ஏன்னா இனிமேல் உங்களை நான் பார்க்கவே மாட்டேன். உன் தொகுதிக்கு வந்தா கூட நான் பார்க்க மாட்டேன். தொகுதிக்கு வந்தா கூட உன் பேரை நான் படிக்க மாட்டேன். ஏன்னா உன் பேரே எனக்கு தெரியாது, தொகுதி பேரே எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன உன் பேரு? எனக்கு ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர் நீ யாரோ சொல்லி கொடுத்து எழுதி கொடுத்தாதான் என்னால் படிக்க முடியும். நீ பாருங்க அந்த 3வது பேப்பர் என்ன தெரியுமா காமெடி ஆச்சு, ரொம்ப உணர்ச்சியா பேச வேண்டிய இடம். அதை வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 விஷயத்த மறந்ததுனால என்ன பண்ணிட்டாப்ல, உங்க அண்ணனா, உங்க தம்பி, அவங்க நீ வாசிட்டு இருக்க, நீ இப்படி உணர்ச்சியா பேசுற போட்டு அவன் எழுதி கொடுக்கணும்ல சார், உணர்ச்சியாக பேச வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும், எழுதி கொடுக்காம விட்டான் போல இருக்காவன். அதனால இப்ப பிரச்சனை என்ன, ஃபர்ஸ்ட் விஜய் செய்ய வேண்டியது அந்த வண்டியில ஸ்டாண்ட் 4 ஸ்டாண்டு சார் 1 2 3 4 நகர்ந்து வந்துருங்க. இல்ல அட்லீஸ்ட் பேப்பர் கொடுக்கறதுக்காக பக்கத்துல ஒருத்தரையாவது நிப்பாட்டலாம். இல்லங்க அது நேத்து வேற பவுன்சர்ஸ் இல்ல, யூசுவலா வர்ற பவுன்சர்ஸ்க்கு தெரியும். அவங்க சொல்லிடுவாங்க சார் இது இந்த காக்கி பேண்ட்ல 3வது பாக்கெட்ல இருக்கு சார், காக்கி பேண்ட் 4வது பாக்கெட்னு அவங்க இண்டிகேட் பண்ணிடுவாங்க. இல்ல அவங்களே எடுத்து வச்சிருவாங்க. புது பவுன்சர்ஸ்க்கு விஜயோட தன்மை என்னங்கிறது தெரியல. ஒருவேளை அவர் உண்மையிலே பேசிடுவார் போல நினைச்சாங்க. அதனால எந்த இருந்து எங்க உருவுறது, ரொம்ப சிம்பிளான ஃபார்மட் தானேங்க. ஒரு தொகுதிக்கு போறோம், தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் என்ன, இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், பொதுவாக நான் கொடுத்த வாக்குறுதி என்ன, அங்க யாராவது திட்டமா 2 திட்டுங்க, நீங்க திமுக பாஜக திட்டமா திட்டிக்கிங்க, திட்டிக்கிட்டு இந்த வேட்பாளர்களுக்கு வாக்களிங்க, அது கடைசியா சொல்லணும். இதுதானே ஃபார்மட். இந்த ஃபார்மட்டை கூட புரிஞ்சுக்க முடியாத அரசியல் எப்படிங்க வச்சு இருக்க முடியும்? ரொம்ப சாதாரண சார் 5 விஷயம் செய்ய உட்காந்து கிளாஸ் இருப்பார் ஜான் சார், நல்லா பாத்துக்க, நீ படிச்சவன் கிடையாது, நான் அதனால ஒன்னு திரும்ப சொல்ல மண்டையில கொட்டி சொல்லி கொடுக்குறேன், தயவுசெய்து இந்த ஃபார்மட்டை ஃபாலோ பண்ணு. இதை சொல்லி கொடுத்தோ இதை எடுத்துக்கிறது கூட விஜய் ரெடியா இல்ல பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காரு? அதான் எனக்கும் கேள்வி. நீ ஒண்ணு புதுசா ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிக்க வேண்டாம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா ஒரு டெக்னிக் இருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் எப்படி பிரச்சாரம் பண்ணாங்களோ அதை நீ அடாப்ட் பண்ணாலே உனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸ்டாலினோ எடப்பாடியோ 70 வயசை கடந்துட்டு ஆனா காலையில ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் வேட்பாளர்களை கூட பக்கத்திலேயே வச்சுட்டு சுத்துறாங்க. இப்ப அதே விஷயத்த விஜய் அப்ளை பண்ணாலே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுல எந்தல கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா, சார் எம்ஜிஆர் அப்படி நிப்பாரு, நீங்க அப்படி நில்லுங்க சார், போட்டோ ஃப்ரேம் பாருங்க ஜி, சூப்பர் ஜி, இதுதான் அவங்களோட. அவ சொல்றீங்க விஜயுடைய ஆதரவாளர்கள், விஜய்க்கு வாக்களிக்க போறவர்களுக்கு விஜய் வாயை சைத்தாலே போதுமானது. அது என்ன வார்த்தை வருதுங்கிற முக்கியமே இல்லைங்க, அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. பார்த்துட்டேன் அண்ணனை பார்த்துட்டேன் கதறி அழுதுல ஒரு பொண்ணு, அண்ணனை பார்த்துட்டேன் போதுங்கிறது இல்ல, அதுதான் இல்ல அது ஒரு அதான் அது அதிகபட்சம் ஒரு 10% வருமா, நீ அதை கடக்கணுங்கிறது தானே. 10% அதோட கம்மியா தான் போகும். 10% ரொம்ப க்ளோசர் எலெக்ஷன் போகும்போது. ஏன்னா இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ சர்வேஸ்க்குலாம் நிறைய பேர் போறாங்க, போகும்போது கேள்வி இங்க யாருங்க நிக்கிறா, விஜய் கட்சி நிக்கிறாங்க அந்த மாதிரி. எங்க இப்ப முஸ்தபா கொண்டு போய் மதுரை மத்தியில போட்டு வச்சிருக்காங்க. முஸ்தபாக்கும் மதுரை மத்திக்கு என்னடா சம்பந்தம்? அங்க பிடிஆர் நிக்கிறாரு, சுந்தர் சி நிக்கிறாரு, முஸ்தபா கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அவர் ஏன்டா முன்னாடி பேசும்போது ஐயா இவங்க நிப்பேனாங்கன்னு சொல்லி சொன்னாரு. அவர் கம்பல் பண்ணி ஆள் கிடைக்கலங்க. நீங்க உண்மையிலே பல தொகுதியில் ஆள் கிடைக்கல. நீங்க முதல் நாள் சாயந்தரம் 6 மணிக்கு போன் பண்றாங்க. ஒருத்தர் வந்து நான் ஒரு ஸ்பெசிபிக்கான தொகுதி அவர் வந்து கேட்டாரு, கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. தயவுசெய்து நிக்கிறியா, காலில் விழுற நிக்கிறான்னு கேக்குறாங்க. சம்பந்தமேல ஆட்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டு போய் வெவ்வேறு தொகுதிகளில் போடுறாங்க. இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு காமெடி இப்போ ஓடிட்டு இருக்கு. நீங்க வந்து அவினாசி தனி தொகுதியில ஒரு பொண்ணு வந்து என்ன அதுதான் வேட்புமனுவே மறந்துட்டு வந்துட்டாங்க. அவங்க போய் ஏய் தாவே கேட்டே நீ வேட்புமனு கேட்கறியா, நாங்க யார் தெரியுமா, எங்க அண்ணன் யார் தெரியுமான்னு சொல்லி அந்த பொண்ணு பேசினாலும் பேசுவாங்க வைங்க. அந்த பொண்ணு முதல்ல யாருன்னு கேட்டீங்கன்னா, நாமக்கல்ல ஒரு கான்ட்ரோவர்சி, இந்த மாவட்ட செயலர் செந்தில்குமார் இன்னும் வர பொறுப்புல தான் இருக்காரு, அவர் கட்சியோட நீக்கல. அவர் வந்து மகளிர் அணியில இருக்கிற ஒரு பெண்மணி வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு தகாத உறவுல இருந்தாரு. அது பிடிச்சாங்க. பிடிச்ச உடனே இவர் வழக்கமா என்ன சொன்னாங்க, திமுக சரி பண்ணிருச்சுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதையும் அவருடைய பொண்ணை நீங்க பாருங்களேன், நாமக்கல் அவருடைய பொண்ணை கொண்டு வந்து இங்கே அவினாசியில போடுறாங்க. 100 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த பொண்ணுக்கு இடமும் தெரியாது வளமும் தெரியாது. எதுக்கு அந்த வேலை பண்ற? புஷி ஆனந்த் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆள் கிடைக்கல, அவ பிடிச்ச ஆட்களை தூக்கி எங்கேயாவது போடுங்க. நீங்க அதே நேரத்தில் சில பேர் சீட்டு கேட்கறாங்க. இப்ப திருப்பூர்ல வந்து கார்த்திக்னு ஒருத்தர் மக்கள் இயக்கம் என்ன சொல்ற மாதிரி காங்கிரஸ்லாம் இருந்தாரு, நல்ல ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, நிறைய கேள்வி நம்மள மாதிரி கேள்வி கேட்கக்கூடியவர். அவர் என்ன பண்ணார், புஷி ஆனந்த் கட்டம் கட்டி காலி பண்ணார்.
பல பேரை காலி பண்ணார், அவரையும் காலி பண்ணார். அவருக்கு ஆக்சுவலா நீங்க கோவையில நீங்க திருப்பூர்ல இருக்க பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த நபர், அவர் மட்டும் தான் அந்த நபர். பட் அதை அவருக்கு சீட்டை கொடுக்கல. அவரை காலி பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து உனக்கு நான் பழி வாங்கணும், ஒன்று நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். அவர் போய் மறுபடியும் சீட்டு கேட்கிறார், எனக்கு பொறுப்பு கொடுக்க. ஆக்சுவலி மாவட்ட செயலர் ஆயிருக்கணும். அவர் செங்கோட்டையன் மூலமா ட்ரை பண்றாரு, பல நபர்கள் மூலமா ட்ரை பண்றாரு. கடைசியா ரொம்ப பெரிய சோர்ஸ் மூலமா ட்ரை பண்றாரு விஜய்கிட்ட. என்ன ஆன்சர் வருது தெரியுமா? எனக்கு இதுக்கு என்னென்ன சம்பந்தம் அப்படின்னு ஆன்சர் வருது. அவர் கடைசி வரைக்கும் புஷியா இருந்தா இவன் நான் பழி வாங்கணும், அவனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன். தூத்துக்குடி அஜித் கம்ப்ளீட்டா இப்போ அந்த கேண்டிடேட்ஸ் டிசைட் பண்ணது எல்லாமே வந்து புஷியோட கண்ட்ரோல் தான். புஷியான ஜான் தான். வேற யாரும் நான் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் நானே பார்த்து செலக்ட் பண்ணேன் அப்படின்ட்டுலாம் விஜய் இதா நீங்க அப்படி பார்த்து செலக்ட் பண்ணாங்க. நீங்க ரொம்ப அடிப்படையில இப்போ திமுக அதிமுக வர்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மாவட்ட செயலர் கூப்பிட்டு புதுசா ஒரு சீட்டு கேட்கிறாருப்பா யாரு இருந்தாலும் கேட்பாங்க. எந்த ஒரு எடப்பாடி பழனிசாமியோ இல்ல இவரோ இல்ல சீமான் அவர்களை கூட யார் புதுசா வந்திருக்கான்னு கேட்பாரு. மாவட்ட செயலாளருக்கு ஒரு வேல்யூ. நீங்க அப்படி ஒரு நீங்க பேராவூர்ல உண்மையில நல்ல டீமுங்க. பேராவூர் எனக்கு தனியா பர்சனலா தெரியும். அந்த டீம்ல கூப்பிட்டு பேராவூர்னி வேட்பாளர் ஒருத்தர் வந்திருக்காரு யாருன்னு கேட்கறதா முறை. ஆனா புஷியானந்த் என்ன பண்ணாரு, இவன் நான் முதல்ல இந்த ஆபத்து இருக்குன்னு சொன்னேன். யாருன்னே தெரியாம அவன் காசு கொடுத்துட்டான், அவன்கிட்ட காசு வாங்கியாச்சு, விட்டாங்க. அதற்கு பிறகுதான் வெளியே வருது அவர் கஞ்சா வியாபாரி, இப்பதான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். எவ்வளோ அப்ப இதை நான் பர்சனலா விஜய் தேர்வு பண்ணாரா? சொல்லுங்க, நீங்க எங்க கஞ்சா பயிரிடுவீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் எவ்வளவு கஞ்சா கடத்திருக்கீங்க? நம்ம கட்சிக்கு உள்ள நிறைய பேர் கஞ்சா சப்ளை பண்ண முடியுமா? நம்ம கொஞ்சம் வேற லெவல்ல இருக்க ஹெராயின்லாம் சப்ளை பண்ண முடியுமா? ஆனா போதைக்கு நம்ம எதிரானவங்க நம்ம வெளியே பேசணும். அவன் சிரிப்பான சிரிக்க மாட்டானா? போதை எதிர்த்து நான் பதவியா இருக்கும் போது சிரிப்பான சிரிக்க மாட்டானா? நீங்க அதே மாதிரி ஜெகநாத் மிஸ்ரா இவன் யாருன்னு தெரியுமா? கம்பம் தொகுதியில இருக்கிற யார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ண. கம்பம் தொகுதி ஆட்கள் அங்கே உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். நான் ஒரு ஜாதி வெறியன் அப்படி சொல்றாரு. அவரை கொண்டு போட்டாங்க. இங்க பூந்தமல்லியில் ஒருத்தர் தேர்வான அவர் மாவட்ட செயலாளர் இருந்தவர் தான். அவர் மேல ஒரு பாலியல் புகார் வந்ததற்கு உண்மையா பொய்யாங்கிற தெரியல, போலீஸ் விசாரிச்சு கொண்டு வரட்டும். நீங்க அந்த ஜோசியத்திலேயே நான் கேன்சரை கியூர் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பலர் இதை தாண்டி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வேட்பாளர்கள் அதிமுக இருந்தும் அமமுக இருந்தும் பாஜக இருந்தும் சீட்டு கிடைக்கலங்க. இங்க வர்றேன், தூசி மோகன் தேர்வாகும் வேட்பாளர் அறிவிக்கப்படும் பொழுது அவர் அதிமுக உறுப்பினரா இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அங்கே போயிட்டு அப்புறம் அடுத்த நாள் ஒரு சஸ்பெண்ட் பண்றாரு. நாராயணன் அப்படி சஸ்பெண்ட் ஆகுறாரு. அடுத்த நாள் பாக்குறோம் ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள். நீங்க என்ன சொன்னீங்க? எங்களுக்கு 1 மணி நேரத்துல 10,000 வேட்புமனுக்கள் வித்து தீர்ந்துச்சா? 5 மணி நேரத்துல 50,000மா? எங்கே அவங்க எல்லாம் போனாங்க? அவன் என்ன பில்டப் கொடுத்தாங்க? ரொம்ப சாமானிய மனிதர், காய்கறி வித்துட்டு போறாரு. அவர் ஃபார்ம் வாங்கிட்டு போறாரு. ஃபார்ம் வாங்கி என்ன கடலை சுத்தி கொடுத்துட்டாரு அவரு. அப்ப கடலை சுத்துறதுக்கு நல்ல சீட்டே கிடைக்கல எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரா? என்ன காமெடி, எவ்வளவு காமெடி பண்ணீங்க? திமுக கட்சி தொடங்கினப்போ, அண்ணா கட்சி தொடங்கினப்போ சாமானியர்களை நிப்பாட்டி பெரிய பெரிய மிராஸ்தாரர்கள் பண்ணையார்களை வீழ்த்தினதா வரலாறு இருக்கு. அப்போ அந்த சாமானியர்களை அந்த கட்சியா எப்படி ப்ரமோட் பண்ணுச்சு? இவங்க சாமானியர்களை நிறுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல எப்படி காமெடி பண்றாங்க? நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட்? இல்லங்க, இது சாமானியர்களை நிறுத்தல, ஆள் கிடைக்காததுக்கு ஆள் தூக்கிட்டு வர்றாங்க. நீங்க அந்த வடிவேலும் சத்யராஜும் போய் ஆள் தூக்கின கதை தான் இது. ஆளே கிடைக்கல. இவங்க சொன்ன பில்டப்ங்கிறது நீங்க நான் மறுபடியும் சொல்றேன், வேட்பாளர் நேர்காணல் நடக்கல. பட் அதுல நம்பர்ஸை யோசிச்சு பாருங்க. 50 ஒண்ணு வந்துச்சு, 60, 110 தான் இவங்க வந்துச்சு. அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு 124 பேரை வெளியே நீங்க நல்ல டிஃபரன்ஸ் பார்க்கலாம். மாவட்ட செயலாளராக இருக்கவங்க ஒரு 70 பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு 234 தொகுதிகள்ல. 70 பேருக்கு சீட்டு கிடைக்கல. அவங்க சீட்டு வேணாம், அவங்க ரொம்ப புத்திசாலி ஒதுங்கிட்டானுங்க. இந்த கழக நிர்வாகின்னு ஒரு கோஷ்டி வந்துச்சுல்ல, இந்த கழக நிர்வாகி கோஷ்டி எல்லாம் காசு கொடுத்து உள்ள வந்த கோஷ்டி. அதுலதான் அந்த கஞ்சா வியாபாரி, ஜோசியம் பார்க்குற ஆளு, ஜாதி வெறியர் இதெல்லாம் உள்ள வராங்க. ஸோ இப்படித்தான் ஒரு செலக்ஷனே நடக்குது. ஆள் கிடைக்கல. ஆள் கிடைக்காத போது உள்ள போட்டுறது. உள்ள போட்டதுக்கு பிறகு பாருங்க, அவர் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு, அவர் இது ஓட்டிட்டு இருந்தார். இப்போ இன்னைக்கு ராணிப்பேட்டை இப்படிதான் சொன்னாங்க, சைக்கிள் ஓட்டினவர். இந்த ராணிப்பேட்டை மேல இன்னைக்கு ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஜிஎஸ்டி ஆபீஸ்ல 5வது முறையா போட்டிருக்காங்க. தம்பி எவ்வளவுப்பா நீ இவ்வளவு? சுமார் 600 கோடி தாங்க. யாரா நீங்க எல்லாம் 600 கோடி ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் செல் கம்பெனிஸ் ஆரம்பிச்சு 600 கோடி. இவன் சாமானியனா? விஜயே 660 கோடி தான் காமிச்சிருக்கான். இவன் 600 கோடி ஊழல் பண்ணி வச்சிருக்கான். சோ இந்த மாதிரி நீங்க எல்லாமே தோண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நான் முதல்ல சொல்றேன், நீங்க மாவட்ட செயலராக இருக்க சில பேர் மேலேயே, எங்க கன்னியாகுமரியில மாவட்ட செயலர் இருக்காங்க, அவன் வேட்பாளராக கொடுத்துருக்கானுங்க, அவன் செயின் எடுத்திருக்கான், அவன் எஃப்ஐஆர் இருக்கு அவன் மேல. நீங்க நீங்க நேத்து பாடின பாட்டு இதான் அந்த பாட்டு. அதுல கடைசி என்ன பண்ணணும்? உங்க விஜய் நான் வரேன், இதை கூட பார்த்து படி பண்ணி இந்த பாட்டுலையும் பாருங்களேன். ரொம்ப எவ்வளவு அந்த பாட்டுல மட்டும் எவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா இருக்காரு பாருங்க. அந்த ரொம்ப சோகமான ஒரு லேடி வாய்ஸ் ஒன்று வரும், ஒரு பெண் குரல் ஒன்று வரும், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த மகாராஷ்டிரங்கிற மாதிரி ஒன்று வரும். அதை மட்டும் எடுத்து அப்படியே கொண்டு வர்றாரு. இவங்க முதல் நாள் அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, சூப்பர்ண்ணா, போதும், இது போதும், நான் ஓட்டு போட்டுறேன்னா. டேய், பாட்டு நல்லா இருந்தா ஓட்டு போடுவியா நீ? அவங்க அந்த சினிமா ட்ரீட்மெண்ட்லயே அப்படியேதான் இருக்கேன், சுத்தமா அப்படிதான் இருக்கேன். ஏன்னா பாட்டு போது நான் ஓட்டு போட்டுருவேன். ஆனா எனக்கு கண்ணீர் வருதுண்ணா, கண்ணீர் முட்டுதுண்ணா, எனக்கு இது போதுண்ணா, இதை விட என்னடா வேணும்னு கேட்கிறான். எவ்வளவு கேடுகட்ட சமுதாயமா நம்ம இருக்கோம் பாருங்க. நீங்க விஜய் இது வரைக்கும் சமுதாயத்துக்கு என்ன பண்ண போறாரு சொன்னது கிடையாது.
நான் மாற்றுங்கிறதுல எதையாவது ப்ரூவ் பண்ணிருக்காரா கேண்டிடேட் செலக்ஷன்லயோ இல்ல எதுலயாவது ப்ரூவ் பண்ணிருக்காரா? எதுவுமே கிடையாது. இது வந்து குட்டையில ஒரே கேடுகட்ட மட்டையா இருக்கு விஜய். அப்படிப்பட்டவர் என்ன பாட்டு பார்த்துட்டேனா எனக்கு பேங்கர்னா அந்த அந்த அது மட்டும் அந்த 4 வரி மட்டும் கேட்டாலே எனக்கு அது துடிக்குது. நான் இப்பயே ஓட்டு போட நான் துடிக்கிறேன். விசிலுக்கு அப்படியே ஓட்டு போட எனக்கு துடிக்குதுண்ணா. இப்போ எவ்வளவு நீ ஊறி போயிருக்க ரசிக வெறியில. உனக்கு வந்து சுயறிவுங்கிறதே இல்லைங்கிறது எவ்வளவு அப்பட்டமா காமிக்கிறேன். இதை வந்து விஜய் இந்த வியாபாரம் மட்டும் போதும். இதை வச்சு நம்ம அப்போ நமக்கு அந்த அதிகாரத்தை ருசிக்கணும். நம்ம இந்த அதிகாரத்தை ருசிச்சிட்டோம். இந்த சினிமாவில் ஒரு உச்சத்துன்னு சொல்லி போயிட்டோம். அப்போ இதை நம்ம ருசிக்கிறதுக்கு நம்ம இன்னொன்று அதுக்கேற்ற மாதிரி போய் அவருக்கு ஜாதகம் தீவிரமான நம்பிக்கை இருக்கு. இப்போ ஜோசியரை பார்க்குறாரு. ஜோசியர் என்ன சொல்றாரு? சார் நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ஒரு டைம் உட்காந்தீங்கன்னா 3 டைம் நீங்கள் செய்யும் சொல்றாரு. உண்மையிலே சொல்றாரு. அப்படியா? சூப்பர், ஆயிரும். ரைட், போடு, ஆளை போட்டு தூக்கி போடு. விக்கிரவாண்டி மாநாடு, எந்த இடம் போய் மாநாடு பார்க்கலாம்? வி 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 விக்கிரவாண்டி வி சாலை விஜய் சார் சூப்பரா மேட்ச் ஆகுதா? ஜோசியக்காரன் அப்புறம் என்ன பண்ணணும் சார்? நீங்க வீட்டை வந்து கிளம்பும் கரெக்டாக 10:59 பார்த்துக்கோங்க, 11:02 பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் மாவட்ட செயலர் 19:19 தான் அறிவிக்கணும். ஏன்னா 1 தான் வந்து செவ்வாய் ராசி, செவ்வாய் தான் அரசியலுக்கு. இதை சொல்றான். அப்படியா, சரி சூப்பர். இது எல்லாத்தையுமே நீங்க திருச்சிக்கு எத்தனை மணிக்கு வரணும், திருச்சி பெரம்பூருக்கு எத்தனை மணிக்கு வரணும், இதெல்லாம் எத்தனை மணிக்கு கிளம்பணும். ஏன்னா போறது அவரோட கையில இல்ல, கிளம்புறத டைம் அவர் கையில இருக்கு. அது எத்தனை மணிக்கு வரணும். ஸோ அந்த அளவிற்கு தீவிரமாக இவர். ஏன்னா ஆனா கொள்கை தலைவர் யார்? பெரியார். பெரியார கொள்கை தலைவரை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஜோசியம் பார்த்துட்டு ஜோசியத்திலேயே மூட நம்பிக்கைகளை மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஜீவனாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி அவருக்கு என்ன, அதனால வந்துட்டார். அவர் என்ன நினைச்சாரு? அவர் இன்னுமே என்ன நினைக்கிறாரு? நம்ம ஜெயிக்க போறோம். இப்போ பேசுறவனா வந்து இவன்லாம் வீணா போனவன், இவனுக்கு என்ன தெரியும் அரசியல், நமக்கு தெரியாத அரசியலான்னு அவன் நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க சார் நீங்க 160 போயிட்டீங்க சார், நீங்க 160 போயிட்டீங்க சார். தொண்டர்கள் மட்டும் இல்ல, விஜயும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கு. சீரியஸா நீங்க தொண்டர்கள் கூட சில பேர் யோசிக்கிறாங்க. தொண்டர்கள் சில பேர் நான் பேசும்போது தானே, இந்த தேர்தல் ஒரு 12% வாங்கினாருன்னா அடுத்த தேர்தல் பயனுள்ளதாக இருக்கும். அவருக்கு வயசு 50 தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் எவ்வளவு பேர் தெளிவா இருக்கு. ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டான். ஆனா விஜய் வந்து தெரியாது, உண்மையிலே பச்சை மண்ணா இருக்காரு. அவர் நம்ம ஜெயிக்க போறோம்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு இவங்க ஜானும் ஆதவ அர்ஜுனாவும் போய் திமுக சதி செஞ்சுட்டாங்க சார். மிஷின்ல வேலையை பார்த்துட்டாங்க. பாஜக கூட்டுச்சதி, சாதா சதியில கூட்டுச்சதி. பாஜகவும் இதுவும் அவங்களே பிளான் பண்ணி அறிக்கை எதிர்பார்க்க நிச்சயமா வரும், நிச்சயமா ஒரு கூட்டுச்சதி. அவங்களும் இவங்களும் சதி நடந்ததோ அதே மாதிரி கூட்டுச்சதி பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இவிஎம் மிஷன் சார் அவங்களோடது. இவங்க 2 பேரும் அதுக்கு நமக்கு வந்து அது சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக பாருங்க அவங்க எப்படி பாஜக எத்தனை சீட் ஜெயிச்சிருக்காங்க பாருங்க, அதிமுக எத்தனை சீட் ஜெயிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கூட கொஞ்சம் ஓட்டை போட்டு விட்டுருக்காங்க சார். நமக்கு தான் சார் காலி பண்ணிட்டாங்க. நம்ம யாருமே ஜெயிக்கல சார். நம்ம டெபாசிட் மட்டும் நம்ம ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாதுங்கிறக்காக டெபாசிட் மட்டும் வாங்குற மாதிரி சில தொகுதியில பிளான் பண்ணிருக்காங்க சார். இது ஒரு கூட்டுச்சதி சார். அறிக்கை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட விஜய் அறிவு வருதா? இல்ல ஆமா கூட்டுச்சதி தான், என் கூட்டுச்சதியால் வீழ்த்தப்பட்ட நான் மறுபடியும் நான் திரைத்துறைக்கே செல்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கிறது தெரியல. அன்னைக்காவது ரியாலிட்டி செக் இருக்கு, பட் அவர் புரியுமாங்கிறது தெரியல. பார்ப்போம். இப்போ இன்னும் ஒரு 20 நாள் கூட இல்லை எலெக்ஷனுக்கு. ஒரு இந்த 20 டேஸ்ல விஜயோட பிரச்சாரம் என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரெகுலரா பண்ணுவாரா? ரெகுலரா மீன்ஸ் டெய்லி பண்ணி காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் எல்லா தொகுதியும் கவர்? வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. நீங்க வந்து நீங்க அதான் சொல்ல, நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னா, நான் முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து நேற்று திருச்சியில் பார்த்தேன், இன்னைக்கு தஞ்சாவூரில் பார்த்தேன், இன்னைக்கு வட மாவட்டங்களை பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி நேற்று தென் மாவட்டங்களை பார்த்தேன், இன்னைக்கு வட மாவட்டங்களை பார்க்குறேன். அன்புமணியை பார்க்குறேன், இவரை பார்க்குறேன், நாம் தமிழர் பார்க்குறேன். நீங்கள் அப்படி ஒரு ஃபார்மெட்டுக்குள்ளே நீங்கள் போகவே கூடாது. விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்கெடியூல் போடுறாங்க சில பேப்பர்ஸில். இவர் திருப்பூரூர், இவர் திருச்சி, இவர் வந்து கோயம்புத்தூர், விஜய் பனையூர் முடிச்சிடறான். சிம்பிளாக முடிச்சிடறான் விஜய் பனையூர். அவர் பனையூர் நீலாங்கரை பனையூர்னு போட்டுக்கிறாங்க. ஏன்னா அதை சொல்றேன் ஸ்கெடியூல். நீங்க ஆதவர்ஜுனா என்னென்னலாம் பேசினார், எஸ்ஓபி இனிமேல் கிடையாது இல்ல, சரிங்க அப்ப கூட ஓகேங்க. அடுத்த 21 நாள் என்னங்க பிளான்னு கேட்டாங்க ரிப்போர்ட்டர்ஸ். கேட்டாங்க சார் அடுத்த 21 டேஸ் எனக்கு வந்து சிஎமோட பிளான் தெரியும் சார், எதிர்கட்சியோட பிளான் தெரியும் சார், சீமானோட பிளான் தெரியும் சார், உங்களோட பிளான் என்ன சார்? எல்லாருக்கும் டூர் பிளான் இருக்கு, எனக்கு வீட்டு பிளான் இருக்கு. எனக்கு வீட்டு பிளான் தான் முதல் ப்ரையாரிட்டி பிளான். ஸோ அந்த பிளான் படி நான் சொல்றேன் இல்லையா, விஜய் தீவிரமாக போவதற்கு வாய்ப்புகளே இல்லை. அப்படின்னா நேரம் அவங்க ஷெட்யூல் போட்டிருப்பாங்க, நம்ம எல்லாரும் தெரியும்ல. ரொம்ப ரகசியமா வச்சுக்கிறாங்க. 2ஆம் தேதி திருச்சி போவார் தலைவர். இவன் வந்து அடுத்த 2 நாள் என்ன பண்ணணும், டேய் பாட்டு ரிலீஸ் பண்ற பாடுறப்படா. அவன் அதானே பண்றான். அவன் நீங்க ஃபர்ஸ்ட் 1 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, அர்ச்சனா பட்நாயக்கை போய் பார்த்தாங்க. சார் புகார் கொடுக்கணும், ஹெட்லைன் இன்னைக்கு போட்டிருக்கீங்களா, அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்தார். முதல் முறையாக அர்ச்சனா பட்நாயக்கை பார்த்த விஜய் கதை எழுதிக்க. அடுத்து சார் டெல்லிக்கு நம்ம போயிடலாம் சார், டெல்லி எலெக்ஷன் கமிஷன்ல போய் ஒரு சீன் பண்ணலாம். ஓகே அது முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் திருச்சி வந்தாச்சு. திருச்சி வந்ததுக்கப்புறம் திருச்சியில் இந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏதாவது கதை சொல்லிக்கலாம், ஏதோ ஒன்று இருந்துச்சு. அப்புறம் திரும்ப பாண்டிச்சேரி முடிஞ்ச 2 நாள் கேப் போட்டு திரும்ப நெல்லை.
இப்படி அங்க நெல்லையில போய் இல்ல நெல்லை போலீஸ் என்ன வந்து சரியா பாதுகாப்பு கொடுக்கல, இன்னும் இது மோசம் பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு கதை. 2 நாள் ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட். அதுக்கு நடுவுல தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நடுவுல தேர்தல் அறிக்கை வச்சு இவன் ஃபயர் விடுவான். 2 நாள் பேசுவான். அண்ணன் பாரு அவ்வளவுதான் பிச்சிட்டாரு, இனி எல்லாம் செத்துறீங்க நீங்கிற மாதிரி அவன் பேச ஆரம்பிப்பான். அதை 2 நாள் மேனேஜ் பண்ணுவாங்க. திரும்ப அடுத்த 2 நாள் வந்து தஞ்சாவூர் பக்கமோ இல்ல வந்து வட மாவட்டங்களோ இல்ல மதுரை பக்கமோ ஏதாவது ஒன்று போவார். இப்படி 2 நாட்களாக 2 நாட்கள் கேப்பு, 1 நாள் பிரச்சாரம், 2 நாள் கேப்பு, 1 நாள் பிரச்சாரம். இதுதான் விஜயோட திட்டத்தில் இருக்கே தவிர ரெகுலரா மற்ற தலைவர்கள் போல மற்ற தலைவர்கள் என்ன யோசிப்பான், ஐயோ 234ல ஒரு 4 தொகுதி மிஸ் ஆயிருச்சுன்னு யோசிப்பான். விஜய் 4 தொகுதி போயிருக்கோமா நம்மன்னு யோசிப்பார். என்ன 4 தொகுதி போயிட்டா நம்ம சொல்லவே இல்லையே சார் நீங்க. அதுதான் விஜய். ஏங்க நீங்க பாருங்க, உண்மையிலேயே எல்லாரும் உண்மையில அவங்கள வயசான தலைவர்கள்ங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். ஸ்டாலின் நீங்க காலையில என்ன 6 வேணாலும் மணிக்கு ட்ரோல் டீ பண்ணுங்க, ஷாப்ல நீங்க ட்ரோல் கூட பண்ணிக்கங்க. நான் சொல்றேன் ட்ரோலே பண்ணிக்க நீ. ஆனா காலைல டீ கடையில டீ இருக்காரு, கடையில இருக்கு வாக்கிங் போறாரு, போறேன். ஒரு மணி நேரத்தை குளிச்சுட்டு வந்தாரு, மேடை ஏறாரு, நீங்க எல்லாரும் வரிசையில நில்றாங்கிறாரு. இத்தனைக்கும் சீஃப் மினிஸ்டர் வென்னிங் ப்ராபர்ட்டி அவங்களுக்கு தான் ஹையா இருக்கு, பார்ட்டி கட்டமைப்பு இருக்கு, ஸ்டார் கேம்பெயினர்ஸ் எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை மீறி உட்காந்து திருச்சி முடிச்சார், தஞ்சாவூர் முடிச்சார், கோயம்புத்தூர் போயிட்டார். கோயம்புத்தூர் தான் அதிகமாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்ன அவருக்கு வயசு கம்மி, அவர் அவ்வளவு இதுல ஓடுறாருங்க. அவர் ஓடிக்கிட்டே இருக்காரு, நிக்காம ஓடுறாரு. சீமானுக்கு தொண்டை கட்டி போச்சு, 3வது நாள் தொண்டை கட்டிருச்சு, பேச முடியல பாவம். உண்மையிலே சொல்றேன், தமிழ்நாட்டுக்கா கத்தி இவங்க ஓட்டு போடுறாங்க போல கத்திக்கிட்டே இருக்காப்ல. ரொம்ப 50 வயசு இளமையான சிஎம்கள் கிடைக்க போறாருன்னு சொல்ற விஜய் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு நீங்க பாருங்களேன் எவ்வளவு வந்து மெனக்கட்டுறாரு. ஐயோ வெயில் அடிக்குதே. யூ ஆர் நாட் அ கிளவுன், என்டையர் சர்க்கஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு ரொம்ப பொருத்தமான நபர், ரொம்ப பொருத்தமான நபர். நீங்க பெரம்பூர்ல எவ்வளவு நேரம் இருந்தாரு? 10 நிமிஷம் வெயில் என்றப்பாரா? வில்லிவாக்கத்துல 2 நிமிஷம். அதான் ஒவ்வொருத்தர் ஒரு மாவட்டத்துக்கு வந்தா நாள் ஃபுல்லா கிட்டத்தட்ட முடிஞ்ச அளவுக்கு எல்லா பகுதியும் கவர் பண்ண பாப்பாங்க. இவர் திருச்சிக்கும் வந்தாரு. இன்னொன்னு இப்ப நீங்க முதலமைச்சரும் சொல்ற எதிர்கட்சி தலைவரும் இது இல்லாம இண்டோர் மீட்டிங்ல நிர்வாகிகளை சந்திப்பாங்க. என்னப்பா ஒழுங்கா வேலை செய்றீங்களா, பிரச்சனை இருக்கா சொல்லு, கூட்டணி கட்சி ஒழுங்கா வேலை செய்யறானா, கூட்டணி கட்சி எல்லாம் கூப்பிடு, ஆளெல்லாம் கூப்பிடு, ஒன்றிய நகரத்தெல்லாம் கூப்பிடு, என்ன ஒழுங்கா வேலை செய்றீங்களா, இது பாப்பாங்க. யார் வீட்டுல போய் சாப்பிடணுமா, அங்க போய் லஞ்ச் பண்ணிக்கலாமா, சரி சாப்பிட்டுறலாம் சார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப யாராவது இண்டஸ்ட்ரீஸ் யாராவது பாக்கணுமா, யாராவது டொனேஷன் கொடுக்க வர்றானா கூட்டிட்டு வா, இதெல்லாம் பண்ணுவாங்க. தலைவன் அப்பா இன்னும் திருச்சி முடிஞ்சுதா வீட்டுக்கு போலாமா? இல்ல சார், எனக்கு இப்போ அதுதான் ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ அந்த திருச்சி சூர்யா மாதிரி ஆட்கள் விஜயை பத்தி கொஞ்சம் அவங்க எக்ஸ்ட்ரீமா அடிக்கக்கூடியவங்க, அவங்க வந்து இல்ல விஜயால 6 மணிக்கு மேல இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னொன்னு அவர் எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் ஏன் ஸ்டே பண்ண மாட்டாரு, என்ன ஆனாலும் அவர் திருச்சி சூர்யா விடுங்க, ஜான் ஆரோக்கியசாமி தானே சொன்னாரு. அவரோட ஆளுநர் என்ன சொன்னார், விஜய்க்கு குடிப்பழக்கம் இருக்கிறது, விஜய்க்கு தீய பழக்கங்கள் இருக்கு. இல்ல குடிப்பழக்கம் அவ்வளவு டேஞ்சர் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கும், யூ கேன் ஸ்டே, அங்க தங்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தங்கலாம். ஆனா கூட ஒவ்வொரு நாளும் நான் திமுக சதி பண்ணிடுவாங்கல்ல, ஹோட்டலே எங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஸ்டாலினே பர்சனலா போன் பண்ணி சொல்லிருக்காரு. விஜய் தங்குற ஹோட்டல் கொடுக்க, இன்னொன்னு உண்மையிலே ஹோட்டல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இவன் அடிச்சு உடச்சு உள்ள வந்தானே யாரு தண்டை கட்டுறது? இவன் கஸ்டமர் 100 பேர் தங்கியிருப்பான், விஜய் ஒருத்தர் போய் உள்ள தங்குறாரு, அது யானை புகுந்த காடாயிடும், முடிஞ்சு போயிடும். அதனால அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் வசதி இருக்கு, இந்த கேரவன்ல இல்லாத வசதிகளா? இன்னொன்னு அவர் தான் சொல்றாருல, நான் உங்களுக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், நான் சொல்றேன் போய் குடிசையில படுத்துக்கோ, காவிரி ஆத்தங்கரையில போய் படு, ஒரு நாள் படுத்து பாரு, என்னதான் கஷ்டம் இருக்கு மக்களுக்கு தெரியும்ல. நீ வந்து மாரேசம் போட்டு இப்போ நீ வந்து ஜஸ்ட் ஒரு எம்எல்ஏவா ட்ரை பண்ணல, முதலமைச்சரா ட்ரை பண்றேன்னா தமிழ்நாடே உன்னோட மாநிலமா நீ ஃபீல் பண்ணணும். என்னானாலும் நான் வீட்டுக்கு போயிடுவேன், காலையில ஒரு 10 மணிக்கு சௌரியமா கிளம்பி 11 மணிக்கு தான் என்னோட இதை ஸ்டார்ட் பண்ணுவேங்கிறதே எனக்கு எப்படி புரிஞ்சுக்கனே தெரியல. நீங்க அதான் அதனாலதான் இப்போ திருச்சி கிழக்குல கூட இது வந்தார் இல்லையா, மறுபடியும் திருச்சி கிழக்கு விஜய் எப்போ வருவார் நினைக்கிறீங்க? வர வாய்ப்பே இல்ல, பாசிபிலிட்டியே இல்ல. வருவாரு, சார்ட்டர்ட் பிளைட் வந்து பார்க் பண்றதுக்காக ஏர்போர்ட் கிராஸ் பண்ணி என்னப்பா இந்த நம்ம தொகுதியா, அதுக்காக மட்டும் வருவார். பெரம்பூருக்கு வர போறாரா? வாய்ப்பில்ல. பெரம்பூர்ல ஒருவேளை ஜெயிக்கிறா வச்சுக்கலாம், என்ன பொறுத்தவரைக்கும் ஜெயிக்க மாட்டார், ஜெயிக்கிறா வச்சுக்கங்களேன். பெரம்பூர் மக்களுக்கு ஒரு பிரச்சனை, பெரம்பூர் மக்கள் பிரச்சனை, பனையூர் கிளம்பி வாயா, நீ ஏன் பெரம்பூர்ல நிக்கிறேன்னு கேட்பாரு விஜய். அதானே நடக்குறீங்க. ஏற்கனவே வில்லிவாக்கத்துல தானே நீங்க மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை, டிபி சத்திர மக்கள் அவங்கள வாங்கப்பான்னு சொல்லி இங்க நிதியுதவி கொடுத்தாங்க. இத்தனைக்கும் ஒரு கட்சி தலைவரா இருக்கும் போதே எம்எல்ஏ ஆயிட்டா. இன்னொன்று நீங்க பாருங்களேன், சட்டமன்றத்துல விஜய் போறாரு, நீங்க நீலாங்கரையில இருந்து டெய்லி போறதுக்குள்ள போலீஸ் இதுக்காகவே முதலமைச்சராக வரப்போகிறவர், அது எடப்பாடி பழனிசாமியோ இல்ல வந்து முதலமைச்சர் ஸ்டாலினோ, டெய்லி ஒரு 10,000 போலீஸ் அனுப்பிச்சு விட்டு விஜய் வர ரூட்டை கிளியர் பண்ணி கொடு. இது ஒரு பொழப்பா? நீ வந்து உள்ள பேசுவியா? அதாவது
பேசவும் மாட்டாங்க, ட்ரோல் பண்ண போறாங்க. உனக்கு ஒருவேளை வந்துட்டு வச்சுங்களேன், விஜயகாந்தாவது அவருக்கு கண்டென்ட் இருந்துச்சு, பேசினாரு, துணிஞ்சு பேசினாரு, அது வேற இதா போச்சு. விஜயகாந்த் கூட இவர எந்த 2 பேரும் நடிகருங்கிறத தவிர்த்து வேற எந்த ஆங்கிள்லயும் கம்பேர் பண்ணவே முடியாது. அவர் மக்கள் பிரச்சனை தெரியும், பசி என்னன்னு தெரியும், இதெல்லாம் அவர் தெரியும். விஜய்க்கு எதுவுமே தெரியும். உள்ள உட்காந்துட்டு போன் பண்ணுவாரா, ஜான் ஏதோ கேள்வி கேட்கறாங்க, கொஞ்சம் கண்டென்ட் எழுதி எனக்கு அனுப்புறீங்களா சார்? அப்பெல்லாம் போன உள்ள கொண்டு போக முடியாது சார். உங்களுக்கா என்ன சார் ஸ்பெஷலா பண்ண முடியும்? சரி, சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறீங்க, வெளியே வந்து ரிப்போர்ட்டர்ஸை பார்ப்பீங்களா? ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்பான், சார் சொல்லுங்க சார், எதுக்கு சட்டமன்றத்தை புறக்கணிச்சிக்க, நீங்க பட்ஜெட் வந்திருக்கீங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அவர் எம்எல்ஏவா ஆனா கூட அந்த பதவி ஏற்க மட்டும்தான் வருவாரு. சட்டமன்றத்திற்கு சத்தியமா அடிச்சு சொல்றேன், நீங்க வந்து சில பேர் பெரம்பூர்ல இருக்கிற விஜய் வந்தா என்ன தப்பு, விஜய் தான் ஒரு மாற்று, திருச்சி கிழக்கு கன்ஃபார்ம் ஜெயிக்க மாட்டாரு, பெரம்பூர்ல சில பேர் அப்படி பேசுறாங்கன்னு நான் சில வீடியோஸ் பாக்குறேன். அப்படி பாக்குற மக்களுக்கு சொல்ற செய்தி ஒண்ணுதான், விஜய் பதவி ஏற்கிறதுக்காக மட்டும்தான் அவர் சட்டமன்றத்திற்குள் போவார். அடுத்த 5 வருஷம் பெரம்பூர் தொகுதி காலியா இருக்கும். கையெழுத்து போடுற மட்டும் போய் கையெழுத்து போட்டு வந்துருவார். இது என்னடா சம்பளம், நான் கேரியர் உச்சத்தை பார்த்தேன், இந்த சம்பளம் என்னடா பண்ண போறேன், இந்த பென்ஷன் காசு வாங்கி என்னடா பண்ண போறேன்னு சொல்லுவார். அப்ப பெரம்பூர் மக்கள் உண்மையிலேயே நீங்க யார வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், ஆனா இல்ல நான் வருஷத்தை தான் குடிப்பேன்னு சொன்னீங்கன்னா அது உங்க சாய்ஸ். அவ்வளவுதான். நான் வந்து வேற அட்வைஸ் கிடையாது. இல்ல நான் பிடிவாத வருஷத்தை தான் குடிப்பேன், குடிச்சுக்கோ சாகு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வேற என்ன பண்றது? எக்ஸ்ட்ரீம் கல்பிரிட் பேக்ரவுண்ட் உள்ளவங்களா, ஹிஸ்டரி சீட் பேக்ரவுண்ட் உள்ளவங்களா இறக்கிட்டாங்க. ஃபுல்லா ஹிஸ்டரி சீட்டர்ஸ், ரவுடி எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் இறக்கிட்டு நாங்கள் சமூக நீதி எப்படி காத்தோம் பார்த்தீர்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க எனக்கு புரியல, என்ன சமூக நீதி நீங்க காப்பாத்துறீங்க? நீங்க வந்து மாவட்ட செயலாளராக இருக்கின்ற தலித்துகளுக்கு நாங்கள் தனித்தொகுதியில் வாய்ப்பு கொடுத்திருக்கோம். எனக்கு புரியல, நீங்க இந்த கட்சியில மாவட்ட செயலாளர்களாக நீங்க கொடுத்ததே, இப்போ நான் ஈஸியா புரியறதுக்கான சொல்றேன். இப்ப கோவை மண்டலங்க, கோவை மண்டலத்துல பெரும்பான்மை சமூகம் யாருன்னு நமக்கு தெரியும், ரைட்டா? கோவை, திருப்பூர், மேற்கு மண்டலம் ஃபுல்லா. நீங்க மேற்கு மண்டலத்துல இந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் கூட கிடையாது இந்த கட்சியில. இதை நீங்க சமூக நீதினு சொல்லுவீங்களா, சமூக அநீதினு சொல்லுவீங்களா? நீங்க தலித்துகளுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுங்கிறது ஓகேங்க, ரைட். தலித்துகளுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், பட்டியலினத்தில் இருக்கலாம், அட்டவணையில் இருக்க கொடுக்கணுங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. பட் அட் த சேம் டைம் நான் வந்து மதுரையில் இருக்கேன், நான் வந்து முக்குளத்தோருக்கு நான் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க மாட்டேன். கோவையில் இருக்கேன், கோவையில் இருக்கிற பெரும்பான்மை சமூகத்துக்கு ரெப்ரசன்ட் கொடுக்க மாட்டேன். திருநெல்வேலியில் இருக்கேன், ஆனால் நாடார் சமூகத்துக்கு ரெப்ரசன்ட் கொடுக்க மாட்டேன். அப்படிங்கிறதும் எனக்கு சமூக அநீதி தான். இதைதான் தொடர்ச்சியாக அந்த கட்சி பண்ணது. ஏன் பண்ணுது? புஷியானதுக்கு அடிமையாக யார் இருக்கிறார்களோ அவர் எந்த ஜாதி சாயமும் கிடையாது. புஷ் எனக்கு அடிமையா இருக்கியா, நீ எந்த ஜாதி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் உனக்கு அடிமையா இருக்க வச்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், நீ அடிமையா இருக்கிறவங்கள உள்ள விட்டுரு. அப்ப அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு மாவட்ட செயலர் போஸ்டிங்க நீங்க கொடுக்குறீங்க. இதை நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்க? தலித்துகளை ஒரு எம்பவர் பண்றாரு. எங்க சார் தலித்தை எம்பவர் பண்றீங்கல்ல, அந்த மேடையில வந்து ஏன் இந்த மாவட்ட செயலர் யாருமே ஏத்தி விடல? நீ தலித்தை எம்பவர் பண்றாரு தானே. அப்பா ஒரு பொதுச் செயலரா நான் ஒரு தலித்தை நான் கொண்டு வர்றேன்ப்பா, அதை ஒரு சில பெரிய கதையெல்லாம் பேசினார்ல, நாங்க தலித்த முதலமைச்சர்லாம் ஆக்க போறோம்னு சொல்லிட்டு. எங்களோட கட்சியில இருக்கிற ஒரு தலித்த நான் துணை முதலமைச்சர் ஆக போற சொல்ல வேண்டியதானே? இல்ல மினிஸ்டர்ல இன்னைக்கே நாங்க டிசைட் பண்ணிட்டோங்க, நாங்க ஃபுல்லா வந்து ஒரு 4 பேர் 4-5 பேருக்கு தலித்துக்கு நான் மினிஸ்டர்ஸ் கொடுக்க போறேன், அதெல்லாம் சொல்லிருக்கீங்களா? தலித் எம்பவர்மெண்ட் என்னன்னா தெரியுமா? இவங்க ஆள் கிடைக்காம ஆளை தூக்கிட்டு வந்துட்டு அதுல ஒரு சமூக நீதி உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க மாவட்ட செயலராக இருப்பவர்கள், நீ உன்னோட சொல்ற, நீ இப்போ இந்த மாவட்ட செயலர்கள் எந்த 70 பேர் தேர்வா இருக்காங்களா, எந்த அடிப்படை? நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன், நிறைய திருடிட்டேன், இதோ சொல்றேன். ஜாதிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன், எல்லா ஜாதியிலும் இருக்காங்க, எல்லா மதத்திலையும் இருக்காங்க. நல்லா திருடி வச்சிருக்கேன். அண்ணே புஷியானந்தே, உங்க பாதையில பயணிச்சு நான் நல்லா திருடி வச்சிருக்கேன். இப்பயும் திருடி இப்பயும் என்ற நிறைய அடிமைகள் இருக்கிறானுங்க. நான் அவன்கிட்ட கரெக்ட் பண்ணேன். அவன் வந்து ஒருத்தனை சொல்லியிருக்கேன், நீ வந்து வண்டி எடுத்து கொடுப்பான்னு சொல்லிட்டேன். ஒருத்தனை 10 லட்சம் கேட்டிருக்கேன். ஒருத்தனை நோட்டீஸ் செலவு பார்த்துக்கன்னு சொல்லிட்டேன். ஒருத்தனை ஆட்களை மேனேஜ் பண்ணு சொல்லிட்டேன். அப்படி இந்த வளமான மாவட்ட செயலாளர்கள் இன்னுமே இதுல எப்படி காசுபடலாம் நினைக்கிற மாவட்ட செயலாளர்கள் தான் இவங்க ஆட்களாக இருக்கிறாங்க. அதனால இதோடைய அடிப்படைங்கிறது என்ன? இங்க வந்து எங்களுக்கு ஆள் கிடைக்கல, விஜயோட செயலற்ற தன்மை, புஷியானதோட பழிவாங்க முயற்சி. நீங்க இவ்வளவு சொல்றீங்களா, அஜிதாக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம்ல. தூத்துக்குடி அஜிதா கடைசி நாள் வரைக்கும் நான் சொல்றேன். இன்னொன்னு, ஊருக்குள்ள ஏதோ ஒரு வகையில ஒரு சின்னதா ஒரு பேக்ரவுண்டோ இல்ல ஒரு பிரச்சாரம் பண்ற கெப்பாசிட்டியோ ஒரு ஆல் பவரோ தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. நீ வந்து மாவட்ட செயலர் ஆகக்கூடாதுன்னு பழி வாங்கணும்னு நினைச்சா பழி வாங்கிட்டேன். அவ எந்த அளவுக்கு பழிவாங்க முயற்சி இருக்கு பாருங்க. கடைசி வரைக்கும் நீங்க அங்க யாரெல்லாம் கன்சிடர் பண்ணாங்க தெரியுமா? ராக்கெட் ராஜா கன்சிடர் பண்ணாங்க. அங்க யாரெல்லாம் ரவுடி எலிமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வா, ரவுடி எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா தூக்கிட்டு வா, நம்ம சீட்டு கொடுக்கலான்னு பாக்கலாமா? இந்த அளவுக்கு நீ சஜி இறந்து பண்ணார்ல மாவட்ட செயலர், அவருக்கு மேல ராக்கெட் ராஜா கொண்டு வரலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்ப யாரெல்லாம் ரவுடி எலிமெண்ட்ஸா இருக்கோ அவங்க எல்லாம் உள்ள கொண்டு வா, நமக்கு வந்து அந்த மாதிரி ஆட்கள் தான் வேணும். கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அஜிதா, இப்ப நீங்க அதை பாருங்க, அதை கூட டெக்னிக்கா அஜித்தாவை அடிக்கிறதுக்கு யார் சரியான நபரா இருப்பாரு? அவரோட நண்பர் ஸ்ரீநாத் சரியான நபரா இருப்பார். அவர் கேட்பார்ல, ஆனா யாருக்கு சீட்டு கொடுப்பாரு? தம்பி உங்க நண்பரை கேட்டிருக்கார் தளபதி, அவருக்கே சீட்டு கொடு. அப்படியா, சரி ஓகே. இது வரைக்கும் ஸ்ரீநாத்துக்கு
நான் சொல்றேன், குறைந்தபட்சம் ஒரு பாஸ் கொடுத்திருக்கியா விஜய்க்கு நடந்த ஃபங்க்ஷன்? நீங்க பாத்திருக்கீங்களா ஸ்ரீநாத்? பார்த்ததே கிடையாது. ஸ்ரீமனா விக்ரவாண்டியோட காலி பண்ணாங்க இவங்க. விக்ரவாண்டியில வந்து உட்கார்ந்தாரு, அதோட காலி பண்ணாங்க. இவன் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த நடிகரெல்லாம் ப்ரமோட் பண்ணாதீங்க. டேய் விஜய் யார்ரா? நான் கேட்டேன், விஜய் யாருப்பா? ஏன் அவங்க வந்தா காம்படிஷன் ஆயிரும் அந்த மாதிரி என்னன்னா விஜயோடைய அணுக்க பக்கத்துல போயிருவாங்க. உடனே சவுந்தர் என்னோட நண்பர் தான், அவர் சீட்டு கொடுப்பாங்க நிறைய எதிர்பார்த்தாரு, கட்சியில பொறுப்பு கொடுப்பாங்க நிறைய எதிர்பார்த்தாரு. ஏன் அவர் சீட்டை நீங்க கொடுக்கல? இவ்வளவு நாள் நீங்க ஸ்ரீநாத்துக்கு இது வரைக்கும் அவர் ஒரு ஏதாவது ஒரு மேடையில ஒரு ஓரமா உட்கார்ச்சிருக்கீங்களா? 2ஆம் ஆண்டு விழா பொதுக்குழு கூட்டம் எங்கேயா ஸ்ரீநாத் நீங்க பாத்திருக்கீங்களா? எங்கேயுமே பார்த்தது இல்ல. இப்ப எப்படி கேண்டிடேட் ஆனார் அவரு? ஏன் அஜிதாவை காலி பண்ணுறதுக்கு நான் ஸ்ரீநாத்தை கொண்டு வரேன். நாளைக்கு ஸ்ரீநாத்தை கொண்டு வரதுக்கு ராக்கெட் ராஜா கொண்டு வருவேன். ராக்கெட் ராஜா கொண்டு வரதுக்கு காலி பண்ணுறதுக்கு சாமிகளை கொண்டு வருவேன். இதுதான் புஷியானந்தோட கணக்கு. இதுல என்னமோ பெருச சமூக நீதி பண்ணிட்டாரு, கிளிஸ்டார், இதெல்லாம் என்ன கதை? இந்த கதையெல்லாம் நிறைய பேர் உருட்டிட்டு இருக்காங்க. அதனால இந்த அடிப்படை என்பது புஷியானந்தோட பழிவாங்க உணர்ச்சி, காசு எப்படி சம்பாதிக்கணுமோ காசு சம்பாதிக்கிற அந்த அடிப்படை மட்டும்தான். இதை தாண்டிலாம் பெருசா ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஆதவ் வந்து ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. அவங்கள வந்து பிரச்சாரம் பண்ண விடாம கடுமையா டிஎம்கே தடுக்குது, ஆளும் அரசாங்கம் தடுக்குது, அவங்க பிரச்சாரத்துக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியே ஒரு விஷயத்த பண்றாரு. அதனாலதான் விஜய் ஒழுங்கா பிரச்சாரம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப வைக்கிறாங்க. அதாவது அதான் சொல்றேன் இல்ல, நீங்க இப்போ ஒண்ணு இல்ல, ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கத்துல ஒரு கூட்டம் போடுறாரு. வில்லிவாக்கத்தை அதை பார்க்கின்ற ஒரு மக்கள், நீங்க விஜய் ரசிகர்களை தாண்டி இருக்கிற மக்கள் பார்க்க என்ன நினைப்பாங்க? இப்ப வில்லிவாக்கத்துக்கு ஏதாவது பேசியான்னு சொல்லுவாங்க. வில்லிவாக்கத்துல பேசுறோம், நம்ம வில்லிவாக்கத்துக்கு ஏதாவது தெரியணும்ல. வில்லிவாக்கத்துல என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது, இல்ல சென்னையில இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அனுதாப ஓட்டை எப்படி வாங்குறது? அப்போ நீங்க வந்து நாஞ்சில் சம்பத் பேசிட்டே இருக்காரு, பேசிட்டு அவன் பாட்டில் எடுத்து அடிச்சானா அடிக்கலான்னு கூட இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. என்கிட்ட வீடியோ இருக்கு. எப்பயா வீடியோ எடுத்தா? அவன் அடிக்க, அவன் சொல்லி அண்ணன் இருன்னு அடிக்கவே இல்லை, நீ ஏன்னு அவசரப்படுற? நான் இப்பதானே பாட்டில உடச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பான். திமுக சதி செய்கிறது, நான் சொல்றேன் திமுக சதி செய்கிறது உனக்கு எப்படி தெரியும்? பாட்டில் தான் வந்திருக்கு ஃபர்ஸ்ட். நான் சொல்றேன், நீங்க காவல்துறை நடவடிக்கை எடுங்க. அது திமுகவா, தாவேகவா, அதிமுகவா, நாம் தமிழராங்கிறது கண்டுபிடிங்க. திமுக எங்களை முடக்குகிறது, திமுக எங்களை சதி செய்கிறது. நான் சொல்றேன், திமுக அதிமுக மனுஷனை கூட மதிக்கல. தம்பி ஓரம் போய் விளையாடு. நாங்க சண்டை எங்க ரெண்டு பேரும் எங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கோம். நாங்க அவர் என்ன திட்டுறாரு, நான் அவரை திட்டுறேன், இதுதான் சண்டை. நீ ஓரமா போய் விளையாடு தம்பி, நீ ஏன்பா மறுபடியும் உள்ள வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இந்த தேர்தலில் நீ ஆளை நீ ஓட்டு நல்லா பிரிப்ப, அது ஓட்டு பிரிக்க போது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்குவோம். ஆனா இதுல ஏதோ நீ பிரதானமான ஒரு கட்சி மாதிரி மண்டை தலை கொடுத்துட்டே இருக்க. இல்ல கிடையவே கிடையாது அப்படிங்கிறத அவங்க தெளிவா இருக்காங்க. ஆனா ஆதவ அர்ஜுனா என்ன நினைக்கிறாரு? திமுக 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 திட்டா ஆன்டி இன்கம்பன்சி வாக்கள், திமுக எதிரான வாக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அப்படியே தாவேக பக்கம் வந்துடும், அது நம்மளை வெற்றி பெற வச்சிரும்னு ஒரு மாய உலகத்துல இருக்காரா, இல்ல வேற ஏதாவது காரணங்கள் பண்றாங்கிறது தெரியல. ஆதவ அர்ஜுனா உண்மையில் யாருங்கிறது இன்னைக்கு தாவேக்களை யோசிக்கிறான். இல்ல அவரை தான் இப்போ மத்த எல்லாரை விட அவர் ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ற மாதிரியே ஒரு விஷயத்த, ஒரு ஏதாவது ஒரு வன்முறைய வயலன்ஸை தூண்டி விடுற மாதிரியே பிஹேவியர் தொடர்ந்து இருக்கு. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல, தொடர்ந்து அது என்ன சொல்லுவாங்க, டூல் கிட்டாவே பண்றாருங்க அவர். அதான் சொல்றேன் இல்லையா, அவர் கிட்டத்தட்ட இப்போ எனக்கு அடுத்து என்ன தோணுதுன்னா, இந்த கோ படத்துல அந்த ஹீரோ வந்து அடிக்கணும்னு சொல்லி ஆள் செட் பண்ணுவாப்ல, அந்த மாதிரி அதை ஒரு செட் பண்ணாலும் செட் பண்ணலாம். நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாருங்க, திமுக துண்டு பேர் 2 பேர் போட்டுக்கிட்டு வந்து அடிங்க, அடிச்சா இங்க பாருங்க நீங்க அடிச்சிட்டாங்க, இல்ல நான் இதை வீட்லயே வச்சு அடிச்சிட்டாங்க, ஏதாவது கதை சொல்லுவார். வெளியே அடிச்சா கூட பிடிச்சி யாரான்னு கேட்டுருவாங்க. அப்ப அந்த வேலைகள் கூட ஆதவ அர்ஜுனா முழுக்க இந்த அனுதாப அலைகள் மூலியமாக நம்ம எப்படியா தவழ்ந்து வந்துடலாம்னு சொல்லி பாக்குறாரு. பேசுறதுக்கு இஷ்யூஸ் இல்ல, கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே இல்ல. இங்க அவர் போடுற கூட்டத்துல பெருசா கூட்டமும் இல்ல. ஏன்னா இந்த கூட்டம் வந்து விஜய்க்கான கூட்டம் எதுவுமே இல்ல. இங்க அவர் போடுற கூட்டத்துல பெருசா கூட்டமும் இல்ல. ஏன்னா இந்த கூட்டம் வந்து விஜய்க்கான கூட்டம் தான். விஜய் வந்தா கிரௌடு வருமே தவிர ஆதவ அர்ஜுனா பாக்குற எது கிரௌடு வரணும்? அந்த நிர்வாகிகள் வருவாங்க, நிர்வாகிகள் வர வழியே இல்லாம கொஞ்சம் பேர் கூட்டிட்டு வருவாங்க. ஆதவ அர்ஜுனா வர்ற இடத்துலயே இல்ல புஷியானந்த் வர்ற இடத்துல பெரிய கூட்டம் இருக்குமா? கூட்டமே இருக்காது. அப்போ நம்ம அனுதாபத்தை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? திமுக மேல தொடர்ச்சியா பழி சொல்லி செய்ய முடியுமா? அதே நேரத்துல பாஜக பத்தி ஏதாவது பேசுவோமா? வாய் முடிக்கும். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு கூட்டுச்சதி நடந்ததுங்கிறாரு. யார் கூட்டுச்சதி பண்ணா? யாரெல்லாம் உட்கார்ந்து கூட்டுச்சதி? அது வெளிப்படையா பேச வேண்டியதானே? ஓப்பனா சொல்லுங்க, யார் கூட்டுச்சதி பண்ணாங்க? இவர் என்ன புதுத்த விரும்புறாருன்னா, இதுவும் அந்த திமுகவும் பாஜகவும் சேர்ந்து பண்ணாங்க. இதுல என்ன திமுக ரோல் இருக்கு? இது பாஜக சிபிஎஃப்சியை வச்சு கிளீனா பண்றாங்க. அதை எதிர்த்து பேசுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு பெரிய தயக்கம், பயம் இருக்கு. இப்ப கூட இந்த பாஜக வார்த்தையை பயன்படுத்த எந்த இடத்துல பயன்படுத்தினாரு? நீங்க வந்து கள்ள கூட்டணி வச்சிருக்கீங்க, நீங்க மறைமுக கூட்டணி வச்சிருக்கீங்க, அந்த இடத்துலதான் பாஜக லைட்டா அது சொல்றாரு தவிர, ஆமா நம்ம ஜனநாயகன் வராததற்கு முக்கியமான காரணம் பாஜக. என்ன தயக்கம் உங்களுக்கு? அவருக்கு பயம் பெருசா விஜய் போட்டு வாட்டுது. தன்னை சுத்தி வந்து யாரும் வந்துடக்கூடாது, ரொம்ப இன்செக்யூர்டா இருக்காரு. அவர் வந்து இந்த பயம் அவருக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. இல்ல இவ்வளவு பயம் இருக்கிறவர் எதனால கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? அவரோட மோட்டோ தான் என்ன? கட்சியை என்ன மாதிரி கொண்டு போறாரு? இந்த மாதிரி நபர்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சினிமால உச்சத்தை பார்த்துட்டோம், சினிமால நிறைய சம்பாரிச்சிட்டோம்.
அப்போ இதை வந்து நம்ம ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு நம்ம ஏன் வரக்கூடாது? அதுதான். மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் மக்களை பார்த்துட்டேன். மக்களை இன்னைக்கு அவர் பார்த்தாரு. ஓகே. இன்னும் 10வது மாடியிலேருந்து கீழே இறங்கி வர மாட்டேங்கிறார். விஜய்க்கு மக்கள் படுற கஷ்டம், ஒரு ஸ்கூல்ல என்ன பிரச்சனைகள் இருக்கு எதுவுமே தெரியாது. நீங்க பாருங்களேன், விளாத்திக்குளம் மாணவி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சொன்னார். அதில் கூட அவர் எவ்வளவு மோசமான ஆளா இருக்காரு பாருங்க. பள்ளிக்கூடத்தில் கழிவறைகள் இல்லாத காரணத்தினால் அவர்கள் இந்த சம்பவம் நடந்தது எத்தனை மணிக்கு? அவங்க வீட்டுல இருந்து அந்த பாப்பா வெளியே போகுது. வீட்டுல இருந்தா போச்சு. நீ உண்மையில் கேள்வி கேட்டிருக்க வேண்டிய இடம் எது? இந்த ஸ்வச் பாரத் திட்டம்லாம் சொல்லி வீடு வீடு கழிவறைகள்லாம் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்களே, அதை மத்திய அரசாங்கம் ஏன் செய்யல? மாநில அரசாங்கத்தில் அதிகாரிகள் ஒருவேளை ஊழல் பண்ணிட்டாங்களா? ஏங்க நீங்க வந்து டாய்லெட் கட்டணும்னா ஒரு 10,000த்துல நீங்க எனக்கு லஞ்சம் கொடுத்தாதான் நமக்கு காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்களா? இது எழுப்பி இருந்தீங்கன்னா ஒரு நியாயமான கேள்வி. ஆனா அவர் என்ன பண்றாரு? சம்பந்தமே இல்லாத விஷயத்த சொல்றாரு. ஏன்னா விஜய்க்கு உண்மையிலே கழிவறைகள் செயல்படுதா செயல்படல செயலற்ற தன்மையில் எவ்வளவு இருக்கு இல்லைங்கிறது தெரியும். 10வது எவனோ எழுதி கொடுத்துட்டா அதை நம்ம பேசுவோம் அப்படிங்கிற விஜய்க்கு இந்த சமூகத்துல என்ன நடக்குது, சமூகத்தோட பிரச்சனைகள் என்ன, நீங்க ரொம்ப இயல்பாங்க. திருச்சி கிழக்குக்கு இப்ப யாராவது ஒருத்தர் போனா திருச்சி கிழக்குல என்ன பிரச்சனை ரொம்ப சாதாரண பேசிட்டு வந்துருவாங்க. ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.